தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 112ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று சொல்லி அடைப்பு குறியிலே போடவில்லை. எனவே இது அனாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு சங்கீதமும் அனாதை சங்கீதம் அல்ல. ஏனென்றால் வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை. இதை ஆவியானவருடைய சங்கீதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இது சிறிய சங்கீதம் என்பதனாலே முழுமையாக இந்த சங்கீதத்தை நான் வாசித்து விடுகிறேன். அதற்கு பிறகு வசன வசனமாக கோர்வையாக நாம் கற்போம். 112ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மடியிலே உங்களுடைய வேத புத்தகம் இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை ஆழியும் என்று சொல்லி ஏறக்குறைய 1ஆம் சங்கீதத்தை போல இந்த சங்கீதம் முடிகிறது. 112ஆம் சங்கீதம் இன்றைய நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதமும் முந்தின சங்கீதத்தை போலவே அகரவரிசை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சங்கீதத்தின் ஒவ்வொரு வரியும் எபிரேய மொழி எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக பதிந்திருக்கக்கூடிய அளவிலே காணப்படக்கூடிய சங்கீதம் அகரவரிசை சங்கீதம். இந்த சங்கீதத்திலே 3 விதமான நபர்களை நாம் சந்திக்கிறோம். 1வது வசனத்திலே கர்த்தர், இன்னும் 8வது வசனத்திலே சத்துருக்கள், 10வது வசனத்திலே துன்மார்க்கர். இப்படி பலவிதமான மக்களை இந்த சங்கீதத்திலே நான் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அடைய வேண்டுமென்றால், அல்லது சத்துரு போராட்டத்தினூடாக வாழும் பொழுது நம்மை காத்து கொள்ள வேண்டுமென்றால், பாதுகாப்போடு இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டுமென்றால் என்னென்ன காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வாழும் பொழுது, சத்துருக்கள் நடுவே ஜீவிக்கும் பொழுது, துன்மார்க்கரின் சூழ்நிலையிலே நாம் ஜீவிக்கும் பொழுது எப்பேற்பட்ட நிபந்தனைகளை நாம் கை கொண்டால் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. 4 காரியங்கள். 1, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி 1வது வசனம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி முதல் வசனமே ஆரம்பிக்க நாம் காண்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். முந்தின சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய பயமாக இருக்க வேண்டும், உண்மையான பயமாக இருக்க வேண்டும். 128ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த சங்கீதம் அறிவிக்கிறது. ஆக ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய பயமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஆண்டவருடைய தண்டனைகளுக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல. ஆதாம் அப்படிப்பட்ட பயம்தான். ஆண்டவருக்கு பயந்து மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல. அவன் பாவம் செய்து ஆண்டவருடைய முகத்தில் விழிக்க அச்சப்பட்டு கூச்சப்பட்டு தண்டனைக்கு பயந்து ஒளிந்து கொண்டான். அது பயம் அல்ல. ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன? அது பயபக்தி. ஆபிரகாம், அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
உன்னுடைய ஒரே புதல்வன் ஏக மைந்தன் ஈசாக்கு, அவனை பலிபீடத்தில் வைத்து எனக்காக பலியிடு என்று சொன்னார். அவன் கொஞ்சமும் தயங்காமல், கேள்வி மேல் கேட்காமல், இன்னும் ஆண்டவரிடத்திலே சாக்குப்பாக்கு சொல்லாமல், அவரிடத்தில் விவாதிக்காமல் மகனை கொண்டு போய் பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கின பொழுது கர்த்தர் சொன்னார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? பயபக்தி. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்திய காலத்தில் கொடுத்த அற்புதம் முக்கியமல்ல, ஆண்டவருக்கு நான் செலுத்த வேண்டிய அர்ப்பணம் முக்கியம். என் மகன் முக்கியமல்ல, மாதேவன் எனக்கு முக்கியம். ஈசாக்கு எனக்கு முக்கியமல்ல, யெகோவா எனக்கு முக்கியம் என்று சொல்லி கர்த்தருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவருடைய பயம் அவனுக்குள் இருந்தது என்று அறிக்கை பண்ணப்பட்டான். அறிக்கை செய்தது யாரு? ஆண்டவர். ஆக தெய்வ பயம் என்பது தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல, அன்புக்கு பயப்படக்கூடிய பயம், பயபக்தி, ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. 2வது வசனத்தில் பார்க்கிறோம், சிலருக்கு குடும்பத்தை பற்றிய பயம் இருக்கிறது, வீட்டாரை பற்றிய பயம். என்ன? நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேனோ, என்னுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறதோ, மற்றவர்களைப் போல நான் குடும்பத்தை நடத்த முடியுமோ, இப்படி குடும்பத்தின் காரியத்தை குறித்த பயம் சிலருக்கு இருக்கிறது. ஆண்டவர் பயப்படாதே, உனக்கு குடும்பத்தை உண்டு பண்ணினதே நான் தானே என்று சொல்கிறார். தேவன் தனியா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு, தேவன் தனியா இருக்கிறவர்களுக்கு குடும்பங்களை உண்டாக்குகிறார் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. ஆக உங்களுக்கு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஈவு, பரிசு. அப்போ நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பமே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், அவர்களெல்லாம் தனித்து சந்திக்கும் பொழுதெல்லாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று தனிப்பட்ட அளவிலே தனிப்பட்ட நபர்களுக்கு சொல்லுவார். ஆனால் சகைவினிடத்தில் ஆண்டவர் வித்தியாசமாக சொன்னார். என்ன சொன்னார்? சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். குடும்பத்தை பற்றிய பாரம் உள்ளவர் சகையு. பணாசை பிடித்த மனிதன். ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போவான், ஒரு நகரத்துக்கு போவான், ஒரு நாட்டுக்கு போவான், பணமே குறிக்கோள், காசேதான் கடவுளடா, இந்த மாதிரி வாழ்ந்த மனிதன். குடும்பம் சீரழிகிறது, ஒருவேளை பிள்ளைகள் தாறுமாறு, அந்த வீட்டுக்கு ஆண்டவருடைய பிரசனம் தேவை. வீட்டுக்கு சென்றார், ரட்சிப்பை கொடுத்தார், அந்த வீடு வளமாக விளங்கியது, ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வந்தது. அதுபோல நம்முடைய வீட்டை பற்றி, வீட்டாரை பற்றி, குடும்பத்தை பற்றி கவலையே வேண்டாம். நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது போதும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே வந்து குடும்பத்தின் காரியங்களை பொறுப்பேற்க அவர் கைகளிலே நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிப்போம் என்றால் ஆசீர்வாதம். ஏனென்றால் குடும்பத்தை கட்டுகிறவர் தெய்வம். அவர் கன்மலை, அவர் மேல் கட்டப்பட்ட வீடு என்றைக்கும் அசையாமல் ஆசீர்வாதமாக விளங்கும். சிலருக்கு குடும்பத்தை பற்றிய கவலை, பாரம், பயம். இன்னும் சிலருக்கு தங்களுடைய நிதியை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, பண வசதியை பற்றிய கவலை. என்னிடத்தில் இருப்பது போதாதே, ஒத்து வராதே, என் குடும்பம் பெரிதாயிற்றே, நிறைய காரியங்களை செய்ய வேண்டுமே, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமே, ஒரு பிள்ளையை கல்யாணம் கட்டி கடத்த வேண்டுமே, பலவிதமான பாரங்கள், பிரச்சனைகள், பண பிரச்சனை சிலருக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இந்த பாருங்க, மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கேற்ப அறுப்போம். கொடுக்காமல் ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஒரு நிதி பாதுகாப்பை சில கற்பனைகளாக வேதத்திலே கொடுத்திருக்கிறார். என் நாமத்திலே, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் எதையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது நூறத்தனையாக பெறுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் கற்பித்தார். மார்க் 10 அதிகாரம் 30 முதலாக வாசிக்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஒன்றுமே விதைக்காமல் மந்திரத்தில் மாங்காய் காய்க்க வேண்டும், ஆகாயத்திலிருந்து மன்னா பொழிய வேண்டும், நடக்காது. கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய காணிக்கையை தசம பாகத்தில் நீங்கள் ஆரம்பியுங்களேன். தசம பாகத்தில் நீங்கள் ஆரம்பியுங்களேன்.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாங்க. அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வருஷிப்பேனா என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோமே. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10. ஐயா, தசம பாகம் பழைய ஏற்பாட்டில் தானே, புதிய ஏற்பாட்டில் கிடைக்குத இருக்குத. மத்தேயு 23 நீங்க வாசிக்கலையோ? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இவைகளை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஹோம்வொர்க்கு. ஆண்டவரே நேரடியாக சொல்கிறார், நம்முடைய காணிக்கை என்பது மினிமம், குறைந்தபட்சம் தசம பாகமாக இருக்க வேண்டும். 10% இருக்க வேண்டும். வார வருமானத்திலே அல்லது மாத வருமானத்திலே 10% கர்த்தருடைய திருச்சபைக்கு, திருப்பணிக்கு, தேவ ஊழியங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம் மழை போல உங்களுடைய வாழ்க்கையில கொட்டும். அதற்கு அடிப்படை ஆதாரம், அதற்கு அடிப்படை ரகசியம் நான் ஒருவன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை ஆரம்பத்திலேயே கொடுக்க கட்டளையிட்டார். முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே தசம பாகம் கொடுக்க சென்றேன். ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார். முதற் பலன்கள் கர்த்தருக்குரியது என்று சொன்னார். முதலாவதாக முதல் மாத சம்பளத்தை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்தேன். 2வது மாதத்திலே தசம பாகத்தை அந்த வருஷம் முழுவதும் மாதந்தோறும் நாங்கள் செலுத்தினோம். அடுத்த வருஷத்திலே 11%, அடுத்த வருஷத்திலே 12%, இப்படி 50% வரை ரிட்டையர்டாக வரை கூட்டிக் கொண்டே இருந்தோம். ஒரு கவலை இல்லை, ஒரு குறைவு இல்லை. ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். நாங்கள் கீழ்ப்படிய கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்தார். விருப்பத்தின்படி ஆசீர்வாதம் அல்ல, விதைப்பதின்படி ஆசீர்வாதம். என்னத்தை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுப்பீர்கள். விதைக்காமல் அறுக்க யோசிப்பது முட்டாள்தனம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஞானிகளாக நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக சிலருக்கு குடும்பத்தை பற்றிய பயம், சிலருக்கு வருமானத்தை பற்றிய பயம், இன்னும் சிலருக்கு போராட்டங்களை பற்றிய பயம். எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்கையா, பிரச்சனையா இருக்கையா, குடும்பத்தை நடத்துறதே அல்லது வாழ்க்கை வாழ்றதே ரொம்ப பாரமாக இருக்குதுயா, இந்த உலகத்தில் வாழறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லையா, ஒரே பிரச்சனை போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டும் பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். என்ன பாரத்தை இந்த நாட்களிலே நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உன் மடியிலே வைத்துக் கொள்ளாதே, உன் தலையிலே வைத்துக் கொள்ளாதே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என்ன பாரமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகளை விட நம்முடைய தெய்வம் பெரியவர். God is bigger than your problem. அந்த பிரச்சனைகளை 5 அப்பம் 2 மீனையும் போல ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து விடுவீர்கள் என்றால் ஆண்டவர் அபரிமிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார், பிரச்சனைகளை நீக்குவார். ஏனென்றால் பிரச்சனைகளை விட தெய்வம் பெரியவர். Your problem is God's project. உங்களுடைய பிரச்சனையை தேவன் செயலாற்றும் திட்டம். அவர் கையிலே ஒப்புக் கொடுங்கள், அவருடைய முதுகுக்கு பின்னால் மறைந்து கொள்ளுங்கள். எப்படியாக உங்களுடைய பிரச்சனை ஆண்டவர் எடுத்து செயலாற்றுகிறார் என்பதை பாருங்கள். நிச்சயமாக விடைகளை, விடுதலைகளை, விமோசனங்களை நீங்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். இன்னும் சிலருக்கு தங்களுடைய வருங்காலத்தை பற்றிய பயம், பிரச்சனை. 2வது வசனத்திலே குடும்பம், 3வது வசனத்திலே வருமானம், 4வது வசனத்திலே குழப்பங்கள், பிரச்சனைகள், பயங்கள், 6வது வசனத்திலே வருங்காலம். எப்படித்தான் வாழப்போகிறேனோ தெரியவில்லை. இதுவரை எப்படியோ நாட்களை கடத்தியாச்சு, இதுவரை எப்படியோ வாழ்ந்து முடிச்சாச்சு, இனி நாளைக்கு எப்படியோ, மறுநாள் எப்படியோ, அடுத்த வருஷம் எப்படியோ, எப்படித்தான் வாழப்போகிறேன்னு தெரியவில்லை. வருங்காலத்தை பற்றி நினைச்சா பயமா இருக்கு ஐயா. நாளைய தினம் இன்னும் உண்டாகவில்லையே, நாளை தினத்தில் நீங்கள் போவீர்கள் என்று யார் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது? ஆனால் நாளை தினத்திலே கர்த்தர் இருக்கிறார். You are in the today, he is in the tomorrow also and the day after tomorrow also. ஆண்டவர் நாளைக்கும் இருக்கிறார், நாளை மறுநாளும் இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறார். நீங்களோ இன்றைக்கு தான் இருக்கிறீர்கள், நாளைக்கு நீங்கள் இருக்க போவது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எனவே நாளையை பற்றி கவலைப்படாமல் நாளை தனக்காக கவலைப்படும் என்று எண்ணி
நாளை தினத்திலே உங்கள் கர்த்தர் இருக்கிறார். அவரை பார்க்க நாளைக்கு போவீர்கள் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் போய் ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொள்வார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதைத்தானே ஈசாக்கு கேட்டான் தன்னுடைய தகப்பனார் ஆபிரகாம் இடத்திலே. அப்பா, கட்டைகள் இருக்கின்றன, கயிறுகள் இருக்கின்றன, கரிநெருப்பு இருக்கிறது, பலியாடு எங்கப்பா? தகப்பனார் சொன்னார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்து கொண்டார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட குழப்பமான ஒரு எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தம்முடைய சொந்த குமாரன் இன்னும் பாராமல் அவரையே உங்களுக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு கூட எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு நல்குவார். ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களுடைய குறைவுகளை ஆண்டவரிடத்தில் ஒவ்வொன்றாக சொல்லுங்கள், ஒவ்வொன்றாக சொல்லுங்கள். கர்த்தர் ஒவ்வொன்றாக கருத்தாக கேட்டு ஒவ்வொன்றையும் அவருடைய கிருபையினாலே அவருடைய சித்தப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். குமாரனையை கொடுத்து விட்டாரே, இரத்தத்தை சிந்தி விட்டாரே, பின்ன எதை செய்ய மாட்டார் ஆண்டவர் உங்களுக்கு? சுவாசம் கெட்டீர்களோ இன்றைக்கு? ஆண்டவரே, எனக்கு முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசத்தை தாரும், ஆமேன், அப்படி ஜெபம் பண்ணீங்களா? இல்லையே. சுவாசத்தை கூட ஆண்டவர் வலியை தந்து கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு தேவையான, அவருக்கு சித்தமான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இன்னும் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் பயப்படான். நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய விசுவாசி துர்ச்செய்தியை கேட்பதினாலே பயப்படான். ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். அவனுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அவனுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆண்டு வழிநடத்துவதனாலே, உலகத்தை ஆண்டவர் முறியடித்ததினாலே, உலகம் அவரால் தோற்கடிக்கப்பட்டதினாலே, உலகம் அவரால் மேற்கொள்ளப்பட்டதினாலே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவரை அண்டிக்கொண்டு பாக்கியவன்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு காலத்தில் ஒரு பாட்டு பாடினோம், துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்று சொல்லி பாடினோம். இந்த பாட்டு பாடி ரொம்ப நாளாச்சு. துங்கனில் ஒதுங்குவோன், பரிசுத்தருக்குள் பதுங்கிக் கொள்ளுகிறவன் பங்கமின்றி தங்குவான், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். 91ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அடிப்படையிலும் எழுதப்பட்ட பாடப்பட்ட பாடல் அது. கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் போது, அவருடைய வழிகளிலே நீங்கள் நடந்து வாழும் பொழுது நிச்சயமாக பயமின்றி வாழ்வீர்கள். கர்த்தரை நேசியுங்கள், ஊக்கமாக நேசியுங்கள், பூரணமாக நேசியுங்கள். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பூரண அன்பினாலே ஆண்டவரை நேசித்து வாழும் பொழுது எந்த பயமுமின்றி இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கலாம். மகதிலேனா மரியாள் அதிகாலையிலே சென்றால் கல்லறைக்கு கர்த்தரை காண்பதற்காக. பெண்கள் அப்படி பகலில் நடமாட முடியாது, அதிகாலையில் நட முடியாது. ரோம கலாச்சாரம், யூத கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம் பெண்களுக்கு மதிப்பே கிடையாது, விரட்டி விடுவார்கள். பூரண அன்பு அவளுக்கு இருந்ததினாலே ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவள் தரிசித்தாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு கூட கர்த்தரிடத்திலே பூரண அன்பு பொருந்தி இருக்க வேண்டும். ஆக முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், இரண்டாவதாக கட்டளைகளில் பிரியம் என்று சொல்லி அதே முதல் வசனம் அறிவிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாயிருக்கிற மனுஷன் அல்ல, மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. செம்மையான வாழ்வை அது தரும் என்று சொல்லி 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதியான வாழ்வை அது தரும் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, நியாயமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் அது பரிசளிக்கும் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய கட்டளைகளிலே பிரியம். அந்த கட்டளைகள் கற்பனைகள் பாரமானவை அல்ல என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தகுதிக்கு ஏற்ப, நம்முடைய இயல்புக்கு ஏற்ப, நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்திக்கேற்ப ஆண்டவர் தரக்கூடிய கற்பனைகள். அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. ஐயா, சில கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், சில கற்பனைகளுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. அப்போ என்ன பண்ணையா? என்ன பண்ண வேண்டும் என்றால், ஆண்டவரே, இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய எனக்கு மனம் தாரும்,
எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை. எத்தனையோ நன்மைகளை, எண்ணிறந்த நன்மைகளை நான் கேட்காமலே தந்தீர ஆண்டவரே, நான் கேட்கிறேன் ஆண்டவரே, கீழ்ப்படிய எனக்கு கிருபை செய்யும் என்று சொன்னால், கீழ்ப்படியக்கூடிய சூழ்நிலையை, கீழ்ப்படியக்கூடிய பலத்தை, மனதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை கீழ்ப்படிய செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தம்முடைய இருதயத்தை தானே சந்தோஷப்படுத்திக் கொள்வார். ஆண்டவருடைய கட்டளைகளிலே பிரியத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. வேத வசனத்தின் கீதம் என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் அழைக்கப்படுகிறது. நீளமான சங்கீதம். எங்கு பார்த்தாலும் கட்டளைகள், கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், பிரமாணங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ஆக வசனத்தின் கீதம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சங்கீதத்திலே ஏராளமான ஆசீர்வாதங்கள். அந்த வசனத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லித்தான் அந்த முழு சங்கீதத்தையும் நம் அடக்கி ஒரே வரியிலே சொல்லக்கூடும். ஆண்டவருடைய வசனத்தை வாஞ்சியுங்கள். அது உங்களுக்கு பால், அது உங்களுக்கு தேன், அது உங்களுக்கு தீபம், அது உங்களுக்கு வெளிச்சம். எப்படி பலவாறு வேத வசனம் வேதத்திலே வர்ணிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, 9வது வசனத்திலே வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று சொல்லியும் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம், இரண்டாவதாக கட்டளைகளில் பிரியம், மூன்றாவதாக கடன் கொடுக்கும் இரக்கம். 5ஆம் 6ஆம் வசனங்களிலே, இன்னும் 9ஆம் வசனத்திலே கடன் கொடுக்கும் இரக்கம். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது, ஒன்று கொடுப்பது, இரண்டாவதாக வாரி இறைப்பது, மூன்றாவதாக கடன் கொடுப்பது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். கொடுக்க வேண்டும், வாரி இறைக்க வேண்டும். எதை வாரி இறைக்கிறோம்? கர்த்தர் நமக்கு தந்ததைத்தான் இறைக்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்ததைத்தான் நாம் இறைக்கிறோம். நாம ஒன்றையும் உண்டு பண்ணவில்லை. கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுத்ததை கர்த்தருக்காக செலவிடுகிறோம். ஒன்று கொடுப்பது, இன்னொன்று கடன் கொடுப்பது. 2 காரியங்கள் இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகின்றன. ஒன்று கொடுப்பது, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை, முதற் பலனா, தசம பாகமா, 100க்கு 100 கர்த்தருக்கு கொடுப்பது. இன்னொன்று கடன் கொடுப்பது. ஆமா, அண்ட சரசரங்களை உண்டாக்கி ஆண்டவருக்கு கடன் கொடுக்க முடியுமா? முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரே விசுவாசியின் இடத்திலே கடனாளியாக கூடிய அளவிலே நாம் ஏழைகளுக்கு இறக்கும் பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கிறது. திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும், திருப்பணிக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய காணிக்கைகளின் பங்கு வீதங்கள் இப்படியாக அமைய வேண்டும் என்றெல்லாம் வேதத்தின் பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், கொடுக்காமல் கிடைக்காது. இறைத்த கிணறு ஊறும் என்று சொல்லி நாம் பழமொழியிலே, இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தையும் நாம் பார்த்து விடுவோமா? முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம், இரண்டாவதாக கட்டளைகளில் பிரியம், மூன்றாவதாக கடன் கொடுக்கும் இரக்கம், நான்காவதாக காரியங்களிலே நியாயம். காரியங்களிலே நியாயம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காரியங்களை நியாயமாக செய்கிறவர்கள், நியாயத்தோடு நடத்துகிறவர்கள், உண்மை உத்தமமானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், உண்மை உத்தமானவர்கள். நான் அநியாயமாய் ஏதாவது சம்பாதித்ததுண்டானால் நாளத்தனையாய் கொடுக்கிறேன் என்று சகை சொன்னானே, அதற்கு பிறகுதானே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம், நீதி முக்கியம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நியாய நெறிகளை நாம் தற்காத்து நியாய நெறிகளை கைக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நீதியை பெற்ற நாம், விசுவாசத்தினாலே பலிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கக்கூடிய தேவ நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் நீதியான காரியங்களிலே, நியாயமான காரியங்களிலே நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லி, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரியை என்று சொல்லி ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கத்தக்கதாக இந்நாட்களிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே பண்பாடு உள்ளவர்களாக, நியாய நெறிகளை தற்காத்து கொண்டு வாழக்கூடியவர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, வாழ்க்கையிலே உண்மை உண்டா? வாழ்க்கையிலே உண்மை உண்டா? உண்மை உள்ளவர்கள்,
பக்தி உள்ளவர்கள் உலகத்தில் குறைந்து போகிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாரப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஐயா, உண்மையாக வாழ்வது கஷ்டம் ஐயா. நோக்கும் இடமெங்கும் நீக்கமர பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்வது எப்படி ஐயா? லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியவில்லை, லஞ்சம் கொடுக்காமலும் இருக்க முடியவில்லை. காரியம் நடக்காத ஐயா. லஞ்சம் ஒரு தலைவிதி. எங்கள் நாட்டிலே ஒரு துர்ச்செய்தி. எல்லாரும் கொடுக்கிறார்கள், எல்லாரும் வாங்குகிறார்கள். ஆனால் நீங்கள் வித்தியாசமானவர்கள் அல்லவா? வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அல்லவா? பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? நீங்கள் எப்படி இதில் ஈடுபடலாம்? ஆமா, ஒருத்தர் சாணியை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வைத்தால் என்ன செய்வீர்கள்? ஓடுவீர்கள் அல்லது அவரை விரட்டுவீர்கள். அதுபோல யாராவது லஞ்சம் கொடுக்க வந்து உங்கள் பாக்கெட்டில் திணித்தால் என்ன செய்ய வேண்டும்? ஓடுங்கள், ஒன்று விலகுங்கள் அல்லது அந்த ஆளை விரட்டுங்கள். ஆசீர்வாதத்தின் உறைவிடம் ஊற்று லஞ்சம் அல்ல, ஆண்டவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே ஆசீர்வாதத்தின் உறைவிடமும் ஊற்றும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோதோம் ராஜா ஆபிரகாம் இடத்துல சொன்னான், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், மக்களை எனக்கு தாரும், பொருட்களை நீரை வைத்துக் கொள்ளும். மக்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் வைத்துக் கொள்ளும். அவன் கைகளை உயர்த்தி விட்டான், சீ என்று வெறுத்து விட்டான். நான் சோதோம் ராஜாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடிக்கு வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கே என்னுடைய கைகளை உயர்த்து, கர்த்தரிடத்திலேயே என்னுடைய கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து கரங்களை உயர்த்திய மனுஷன் ஆபிரகாம். ஏன்? நான் கர்த்தரிடமிருந்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன், கரைபடாமல் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பது சோதோம் ராஜா அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது சொர்க்கத்தின் ராஜா. என்னை ஆசீர்வதிப்பது உலக பிரகாரமான ராஜா அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது உன்னதத்தின் ராஜா. என் ஆசீர்வாதத்தின் உறைவிடமும் ஊற்றும் என் ஆண்டவராகிய தெய்வம். அவரிடமிருந்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். அவரிடத்திலேயே என் கைகளை நீட்டுகிறேன், உன்னிடத்திலே நீட்ட மாட்டேன் என்று சொல்லி உண்மையும் உத்தமாக தன்னுடைய வாழ்க்கையில தன்னை காத்துக்கொண்ட மனுஷன் ஆபிரகாம். ஆபிரகாமின் சந்ததியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் இப்படியாக நம்முடைய ஜீவியத்திலே நீதி நெறிகளை தற்காத்து நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த அலங்காரத்தோட நாம் வாழ்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டு முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். இவ்விதமான வழிமுறைகளை கற்ற நாம் இவற்றை கடைபிடிக்கும் பொழுது என்னென்ன பாக்கியங்கள் உண்டாகும்? 1-5 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்களை பாருங்களேன். வேதத்திலே 1 வசனம் முதலாக 5 வசனம் வரை கர்த்தருடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பெருகும், நீதி நிலைநாட்டப்படும், இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அசைக்கப்படாத வாழ்க்கை, திடனான உறுதியான இருதயம் நமக்கு உண்டு, நித்திய கீர்த்தி நமக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, அதிகார உயர்வு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படும், நம்முடைய கொம்பு உயரும், நம்முடைய அதிகாரம் சிறக்கும் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளிலே பிரியம் நமக்கு உண்டாக வேண்டும். கடன் கொடுக்கக்கூடிய இருதயம், கர்த்தருக்கு கொடுப்பது, கடன் கொடுப்பது, இதிலே சிறந்த விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய காரியங்களிலெல்லாம் உண்மை உத்தமாக நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் எங்கள் வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சுருக்கமான இந்த சங்கீதத்திலிருந்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். உங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தாரும். கர்த்தருக்கு கொடுத்து கடன் கொடுத்து வாழக்கூடிய இரக்கமுள்ள சுபாவத்தை எங்களிலே நீர் வர்ஷிக்க பண்ணும். மேலாக ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்து வாழத்தக்கதாக நீதி நெறிகளை நாங்கள் தற்காத்து அவைகளிலே நாங்கள் நிலை நிற்க அனுதினமும் நீர் எங்களை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.